ஃபன் பஸ் 360ல ஃபன் பஸ் டிரைவரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ராபர்ட் மீனாங்கிற கப்பிள் வீலாக் சேனல் தான் வந்திருக்கிறாங்க. நாங்க பார்த்தீங்கன்னா, எங்க முன்னாடியே ஹார்ட்டின் விடுறாங்களா. நாங்கலாம் லவ் பேர்ட்ஸ் ஒண்ணா இருந்தாலே, லவ் பேர்ட்ஸ் எப்படிடா பிரிக்கலான்னு 10 டைம் ரூம் போட்டு யோசிப்போம். நம்ம முன்னாடியே ஹார்ட்டின் விடுறாங்களா, ஹார்ட்டின். சரி, இவங்களெல்லாம் பத்தி நம்ம நெறையா தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? உங்கள பத்தி சொல்லுங்க. என் பேர் ராபர்ட். நான் வந்து திண்டுக்கல். அப்புறம் வேற என்னங்க? அப்பா இருக்காங்களா? அம்மா இல்ல. வானத்துல இருந்து குதிச்சீங்க. நான் மட்டும் தான் வந்திருக்கேன். அதனால நான் என்னைய பத்தி சொல்றேன். இவங்க வந்து என் ஒய்ஃப் மீனா. அப்ப உங்க அம்மா அப்பாலாம் பத்தி சொல்ல மாட்டீங்க? சொல்லுவேன். சொல்லலாம். சொல்லுங்க அப்புறம். எனக்கு வந்து அம்மா மட்டும் தான், அப்பா இல்ல. ஓகே. ஒரு ஆளு. உங்களுக்கு ஒரு அப்பா, ஒரு அம்மா. ரைட். இல்ல அவரு சொல்லுங்கண்ணா, அம்மா அப்பா பத்தி சொல்றதா அப்படிங்கிறாரு. நான் மட்டும் தான் இங்க வந்திருக்கேன். என்னைய பத்தி தான் சொல்றேன் அப்படிங்கிறாரு. பாருங்க, அக்காவை பத்தி கத்துக்கோங்க. சொல்லுங்க. சொல்லுங்கக்கா. என் பேரு மீனா. நானும் திண்டுக்கல் தான். என் கூட பிறந்தது வந்து 2 அக்கா, என்னோட சேர்த்து 3 பேரு, 3 பொண்ணுங்க. அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. ஓகே, ரைட். நீங்க இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் வந்து எதுக்காக, உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்காக நீங்க வந்து உள்ள வந்தீங்களா? இல்ல ஏதாவது நம்ம சினிமால பெரிய ஆளா ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்தீங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட்காக மட்டும்தான் வந்தோம். என்டர்டைன்மெண்ட்காக மட்டும் தான் வந்தீங்க. அப்ப யூடியூப் சேனல்ல வருமானம் இல்லன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களே. யூடியூப் சேனல்ல வருமானம் வந்து 3 வருஷமா போட்டுட்டு இருக்கோம். 3 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை தான் நம்ம வந்து அமௌண்ட் எடுத்தோம். அதே சோகமா பேசுறீங்க. அதான் வருமானமே இல்ல, வருமானம் வேணாட்டீங்க. வருமானம் அதுல இல்லங்க, யூடியூப்ல கொஞ்சம் கம்மியா தாங்க எங்களுக்கு இருக்குன்றீங்க. அப்படியே ரொம்ப சோகமா சரி, வருமானம் இல்லங்க, ஜாலியா சொல்லணும். நம்ம வந்து டெய்லி எஃபெக்ட் போட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். 3 வருஷத்துக்கே 5 மாசம் 5 தடவை தான் நமக்கு காசு எடுத்துருக்கோம். அப்ப யூடியூப் காசு கொடுக்கறதுனால மட்டும் தான் நாங்க வீடியோ போடுறோம்னு சொல்றீங்க? அப்படி சொல்லல. வீடியோ போறதுக்காக கொஞ்சம் வேணும்ல. நெட் பேலன்ஸ் போறதுக்காக வேணும்ல. அதுக்காக அதாவது வீடு வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணல. நம்மளுக்கு இந்த போடுற நெட் பேலன்ஸ் மாசம் நெட் பேலன்ஸ் இருக்கு. ரெண்டாவது எங்கேயாச்சும் போறோம், அது ஒரு வீடியோ எடுத்துறோம்னா அந்த டிராவல் பண்றதுக்கு பெட்ரோல் செலவுல இருந்து செலவு பண்றோம்ல, அந்த காசு வந்தாவே நம்மளுக்கு வந்து போதும். 3 வருஷத்துக்கு 5 மாசம் தான் அப்படின்னா. நான் கண்டிப்பா யூடியூப் சேனல்காரங்கள்ட்ட நான் உங்களை பத்தி ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த மாதிரி பஸ்ஸுக்கு போறதுக்கு, அப்புறம் வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு, இந்த மாதிரி செலவுகளுக்கெல்லாம் வந்து வேணும்னு சொல்றாங்க. நீங்க எப்பயாவது ஷூட் போறப்ப, வெளியே போறப்போ 4 ஃபாலோவர்ஸ் ஜிபே போட சொல்லி அப்படி வாங்கிக்கலாமே. இல்ல வேணாங்க. நீங்க இல்ல அது இவங்களுக்கு இடையில மாசம் 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி கொடுத்தாலே போதும். யாரு கொடுத்தா போதும்? யூடியூப்ல இல்ல, நான் ஃபாலோவர்ஸ் கொடுப்பாங்க. பாவம்ல, நீ வீடியோ மட்டும் பாருங்க. பாத்தீங்களா, ஃபாலோவர்ஸ் பாவம். நீங்க பாத்தீங்களா, ஃபாலோவர்ஸ் பாவமா, கஷ்டப்படுத்த கூடாதா? பாத்துக்கோங்கப்பா, என்ன மனுஷன். அதான் நிறைய மனசு இருந்தா பாக்கெட்டுக்குள்ள மனசை தவிர வேற ஒண்ணும் இருக்காதும்பாங்க. அந்த மாதிரிதான் எனக்கும் அதே மாதிரிதான் நிலைமை. ஓகே, ரைட். இப்ப நீங்க இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் எத்தனை வருஷமா? யூடியூப் வந்து 3 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு 7-8 மாசம். ஃபேஸ்புக் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப இது இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல வந்து 1,80,90,000 வந்துருச்சு. 1,90,000 வந்து யூடியூப்ல அதேதான். யூடியூப்ல சேம் 1,99,000. பாத்தீங்களா, ரெண்டுத்துலயுமே சேம் 190 ஈக்குவலா இருக்காங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் பாத்துக்கோங்க. எப்படி இந்த வீடியோலாம் போடலாம் ஒரு ஐடியா கிடைச்சது எப்படி? அது சும்மா நம்ம வீட்டுல இருக்கோமே அப்படின்ட்டு நம்ம வந்து மேரேஜுக்கு முன்னாடி இந்த ரீல்ஸ், டிக்டாக் இது மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணிருக்கோம். நம்ம வீட்டுல இருக்கும்போது நம்ம ஃப்ரீயா இருக்க டயத்துல நம்ம வந்து எடுத்து போட்டோம். எங்களுக்கு எப்ப இதுல அமௌண்ட் வருதுன்னு எங்களுக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். இந்த கொரோனா டயத்துல எல்லாமே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாங்க பாருங்க. இதுல வந்து யூடியூப் ஃபர்ஸ்ட் பேமெண்ட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளாகா வரும். அதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு யூடியூப்ல பணம் வருது போல இருக்கு. நம்ம ஏன் அதை தொடர்ந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண. இதையும் பண்ணிட்டு நம்ம வந்து இதுக்காகவே வீட்லயே இருந்து நம்ம வந்து வீடியோ போட கிடையாது. நம்ம வேலைக்கும் போய்கிட்டு வீட்லயும் வேலையை பார்த்துக்கிட்டு, தம்பி எனக்கு 2.5 வயசுல ஒரு பையன் இருக்கான், அவனையும் பார்த்துக்கிட்டு துணியும் தச்சுக்கிட்டு நாங்க இந்த யூடியூப்ல ரன் பண்ணோம். ஆக மொத்தம் வந்து யூடியூப்ல வந்து இன்கம் வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஃபயர் ஆயிட்டீங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு, போக போக தெரிஞ்சு நம்ம என்னதான் ஃபயர் ஆனாலும் வர்றதுதான் வரும். ஏதோ உங்களுடைய இது காதல் திருமணம் என்று அண்ணன் போனில் சொன்னார். எங்களுடைய இது காதல் திருமணம், அதை பற்றி ஏதாவது பேசலாமா அப்படின்னாரு. வாங்க ஆரம்பிப்போம், வாங்க பேசுவோம் வாங்க அப்படின்னு. ஏதோ அண்ணன் வந்து கம்பெனில வந்து மேனேஜரா இருந்தாரா? கம்பெனி ஓனருங்க, மேனேஜர்னு சொல்லிருக்க, சங்கடப்படுத்தாதீங்க. அந்த சைடு போனேன்னா கம்பெனி ஓனர் அவ்வளவுதான். கம்பெனி ஓனருங்க நான் தாங்க. என்ன நடந்துச்சுங்க நீங்களே சொல்லுங்க. நம்ம வந்து ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தோம். இவங்க வந்து ரெகுலரா டே ஷிஃப்ட் மட்டும் வருவாங்க. நாங்க வந்து 3 ஷிஃப்ட் போயிட்டு இருந்தோம். இவங்க வேற டிபார்ட்மெண்ட், நாங்க வேற டிபார்ட்மெண்ட். டே ஷிஃப்ட் மட்டும்தான் இவங்க கூட நம்ம ஒர்க் பண்ண முடியும்.
2வது shift இவங்க கூட ஒர்க் பண்றோம், இவங்க நம்ம பார்க்க மாட்டோம். 3 மணிக்கு மேலதான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே வருவாங்க. அந்த 1 மணி நேரம் சைட் அடிக்கிறதுக்கு நம்ம 2 வாரம் காத்திருக்க வேண்டியது இருக்கு. என் காதுல நீங்க சொன்னதுவே எனக்கு புரியல. ஆனா என் காதுல விழுந்துச்சு. ஆனா வந்து எனக்கு அப்படியே எனக்கு புரியல எனக்கு. நல்லா கேட்டிருக்கு. நல்லா கேட்டிருக்கு. நல்லா இவங்களை பார்த்து தலை கீழே போட்டு போவேன். ஆ. நல்லா உண்மையில அவ்வளவு வீட்ல அப்படி வளர்த்துருக்காங்க உங்களை. இவங்கெல்லாம் பார்த்தே கெட்டேன். அப்புறம் கல்யாணம் முடிச்சிட்டேன். வேலையே இல்லாம. பாருங்க எப்படி எப்படிலாம் பேசுறாங்க. என்னதான் அண்ணனை பார்த்து அண்ணனை பாக்குறதுக்காக பல மணி நேரம் காத்திருப்பீங்க. இல்ல 7 hour வெயிட் பண்ணி 8வது hour தான் என்னை பார்ப்பாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் பேசினேன், நான் தான் ஃபோன் நம்பர் வாங்கினேன், எல்லாமே first. இந்த மாதிரி ஒரு நல்லவர் கிடைக்க மாட்டாங்களே, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவார்ல. சொன்னாரு. நான் தாங்க எவ்வளவு எடுத்தாலும் நீங்க தாங்கிப்பேன். அண்ணன் தான் சொன்னாரு, துணிக்கல்லு வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்துச்சு, அதை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, என்னையதான் படுக்க போட்டு துணியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. உண்மை என்னன்னா லவ் பண்ணும்போது இவர் பின்னாடி நான் ஓடுனேன். இப்ப என்னன்னா இவர் வேணும், அது எப்படி சொல்றதுன்னா இவர் வேணான்ட்டு நான் ஓட வேண்டியதா இருக்கு, இவர் என் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. எதா இருந்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. முதல்ல நான் பேசுன்னு இவர் நான் பேசிட்டே இருப்பேன், இவர் கேட்டுட்டே இருப்பாரு. இப்ப நடக்கிறது தான், நான் பேசிட்டே இருப்பேன், இவர் கேட்டுட்டே இருப்பாரு. இப்ப இவர் பேசிட்டே இருக்காரு, நான் கேட்டுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஏங்க பேச விட மாட்டேங்கிறீங்க? வாழ்க்கைனா சில அடிகள் வரத்தான் செய்யும். அடியே வாழ்க்கையா இருந்தா அப்ப ஷிஃப்ட் மாத்தி மாத்தி உங்களுக்கு நீங்க 2 பேரும் ஷிஃப்ட், இப்ப பகல் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி. சோ அப்ப இவங்க வந்து ஷிஃப்ட் மாறி மாறி போறது பிடிக்காம ஒரேடியா வீட்ல ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க. ஆமா. பாத்தீங்களா, இவங்களும் நைட் ஷிஃப்ட் பகல் ஷிஃப்ட் மாறி மாறி போயிருக்காங்க. சோ வந்து அண்ணனுக்கு வந்து நீ என்ன ஷிஃப்ட்ல வேலை பாக்குற, நம்ம வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிரு, வீட்டுல நிறைய வேலை இருக்கு அப்படின்னு ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. வேற ஒண்ணும் இல்ல, 2 ஷிஃப்ட் வெயிட் பண்ணி என்னை நீ பார்க்க வேணாம், ஒரே தான் நம்ம வீட்லயே ஷிஃப்ட் போட்டு வீட்லயே இருந்து என்னை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாரு. இது நல்லா இருக்கு. பாத்தீங்களா, ஆக்சுவலி பார்க்க முடியலையா, ஷிஃப்ட் மாறி மாறி பாத்துக்கலாம், பக்கத்துலயே ஷிஃப்ட் மாத்திட்டா ஒரேடியா பர்மனண்டா இது பண்ணிட்டாங்க. உங்களோட இதெல்லாம் நிறைய சண்டைகள்லாம் வந்துச்சு கல்யாணத்து அப்ப ஸ்டார்டிங்ல. ஓகே, உங்க வீட்ல ஒத்துக்கிட்டாங்க? எங்க வீட்டுல உங்க வீட்லயே உங்க அம்மாவோட பர்மிஷனோட தான் மேரேஜ்? அம்மாவோட ஓகே, நம்ம பையனுக்கு வேற யாரும் பொண்ணு கொடுத்துட மாட்டாங்கடா? உண்மைதான், ஊருக்குள்ள எல்லாம் தெரிஞ்சுனே ஒருத்தர் இந்த பிள்ளை என்கிட்ட தெரியாம வந்துருச்சுடா அப்படின்னு. பாத்தீங்களா, கரெக்ட் தான். இந்த பிள்ளை என்ன போய் தெரியாம மாட்டிக்கிட்டா. எடுத்து கொடு ஒரு அவளை கண்டிப்பா நானே தேதனமா வந்து மாட்டிக்கிட்டேன், நீ எதுக்கு அவங்கள வேற சொல்லி. இதுல சொல்லுவாங்க என் பிள்ளைக்கு எவ்வளவு பொண்ணு வந்துச்சு, எத்தனை பேர் கியூல நின்னாங்க, அங்க போய் பார்த்தாதானே ரேஷன் கடை கியூல தான் அவன் நின்னுகிட்டு இருந்தான். என் பையனுக்கு கியூல இருந்தா கியூல தான், ரேஷன் கடை கியூ தான் சொல்லியிருக்காரு. இது இன்ஸ்டாகிராம்ல இப்ப அட்வர்டைசிங் ஆர்டர் எல்லாம் வருதா உங்க சைடு? ஆர்டர் மட்டும் தான் வருது, பேமெண்ட்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ப்ரொமோஷனுக்கு காசு வாங்கிட்டு பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து ப்ரொமோஷனுக்கு காசு வாங்குறோம் அப்படின்னாலுமே நம்ம 3000 கேட்டிருக்கோம், நம்ம ரொம்ப எல்லாம் கேட்க மாட்டோம். 3000 கேட்டோம் அப்படின்னா 1000 ரூபாய் 1500 ரூபாய் அவ்வளவு கொடுப்பாங்க. சில பேர் 500 ரூபாய் கொடுப்பாங்க, சில பேர் அதுவும் கொடுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம சேனல்ல ஒரு 5 ப்ரொமோஷன் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், 5 ப்ரொமோஷன்ல 2 ப்ரொமோஷன் தான் 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. யாருமே காசு கொடுக்கல. ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும், நம்ம ஒரு நீட்டா ட்ரெஸ் போட்டா கூட இந்த செலிபிரிட்டி ஆயிட்டாங்கல்ல, இந்த காசு வருது யூடியூப்ல, அவங்களுக்கு என்னப்பா 1 லட்சம் வருது 2 லட்சம் வருது அப்புறம் போட மாட்டாங்களா அப்படின்னு பேசுறோம் பேசிட்டே இருக்கணும். எங்க கிராமம் தானே, சோப்பு போயிட்டு இருந்தது எப்படி 5 லட்சம் கொடுத்துருப்பாங்களா, சோப்பு போயிட்டு இருந்ததுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எங்க அம்மா 10 லட்சம் கொடுத்தாங்க, வீடு ஒண்ணு அங்கேயே கொடுத்துட்டாங்க, செட்டில் ஆயிடுவாங்க அங்கேயே போய் எங்க அம்மா சொல்றது. ஆக்சுவலி இப்ப வந்து இன்ஸ்டாகிராம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் உங்க ஊர் சைடு திண்டுக்கல் சைடு கொஞ்சம் லோவா தான் இருக்கும், உங்க சைடு எல்லாம். ஆமா, இப்ப உங்க சைடு திண்டுக்கல் சைடு ஃபேமஸா இருக்கிறதா அந்த அவர் பன்னிடம் மட்டும் தான். அவர் தான் அவர் பன்னிடம் வந்து வருஷத்துக்கு இப்ப ஒரு மாசத்துக்கு ஒரு 30 லட்சம் சம்பாதிச்சிருவார்ல. கூட கூட வருங்க, நம்ம இப்படி கொளுத்தி இப்படி எல்லாம் கொளுத்தி போட்டாதாங்க அவருக்கு. அவர்களும் இன்னும் கூட வருங்க. கூடவா? ஓ, அவர் செலவே இல்லை. இப்ப நாங்க போனோம்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு டீ மட்டும் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு குடிங்க அப்படின்ற மாதிரி அவரு பாப்பாரு, பாத்துட்டு போன் பண்ணுவாரு, உங்களோட இதுல என்ன இழுத்தீங்க, நான் உனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்ததுக்கு நீ எப்படி போட்டுட்டு இருக்க அப்படிங்கிறாரு. பேசுவாங்க நல்லா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப். 2வது வளர்ந்துட்டோம் அப்படின்றதுனால யாருக்கிட்டையும் நம்ம வளர்ந்துட்டோம் அவங்கள்ட்ட எல்லாம் பேசக்கூடாது அப்படின்றது பார்க்க மாட்டாரு. எங்க போனோம், வாங்க ஜி உட்காருங்க ஜி, டீ குடிக்கலாம், சர்பத் குடிக்கலாம், கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம். அந்த வளர்ந்துட்டோன்ற அந்த இது அந்த அண்ணன்கிட்ட இருக்காது. அந்த எண்ணத்துக்கே அந்த அண்ணன் நல்லா வந்துருவாங்க. தெரியும், அவரோட லிங்க்ல தான் நீங்க வந்திருந்தீங்க. உங்கள்கிட்ட பேசினப்ப நீங்க சொன்னீங்க எனக்கு அவரை தெரியும், பன்னிடம் அவர் தெரியும்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே ஓகே. இப்ப நீங்க உங்க பிசினஸ்னு பார்த்தா என்ன பிசினஸா இல்லாட்டி இப்ப ஜாப்ல? பிசினஸ் தான். ஓகே, என்ன பண்றீங்க? இது கார் டிரைவர் தானே? இல்ல டாடா ஏசி டிரைவர். டாடா ஏசி. சொந்தமா டாடா ஏசி. நீங்க இப்ப ஜாப் போய்கிட்டு இருந்தீங்க, இப்ப ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே. உங்கள்கிட்ட இன்னும் நிறைய கேள்வி கேட்கணும்னு தோணுது. பட் ஆனா வந்து உங்களுக்குள்ள சண்டை வராத கேள்விகளை நான் எப்படி கேட்கறதுன்னு எனக்கு இன்னும் தெரியல. நீங்களே ஒரு சண்டை ஏதாவது சொல்லுங்க, நாங்க ஏதாவது பேசிடுவோம். சண்டை போட்டுக்குவோம். ஏதாவது சொல்லுங்க,
நாங்க பேசி முடிச்சிருவோம். சரி. ஒரு முடிவு கட்டணும். இங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு வாரம், அங்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு வாரம். சரி, நீங்க உங்க கல்யாண நாள் 19/10/2018 இப்ப வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை கரெக்டா ஒரு 9:30. அப்ப நீங்க கல்யாணம் பண்ணப்ப, நீங்க அந்த 2018 கல்யாணம் பண்ணப்ப இவங்க என்ன கலர் புடவை கிரீன் கலர். இது? ஓகே ஓகே. இவர் நீங்க மேரேஜ் பண்ணப்ப ஓகேங்களா, இவர் என்ன கலர் ஷர்ட்? என்ன ஏதாவது ஒருத்துல சண்டையை முட்டி விடலான்னு பார்த்தா ஒன்றும் முடிய மாட்டேங்குது. என்ன ஷூ போட்டுனாங்க கேளுங்க. இது நல்லா இருக்கு. சரிங்க, லவ் மேரேஜ் பண்ணிட்டீங்க, அப்புறம் அண்ணனுக்கு பார்த்து செய்யறது ஏதாவது கொடுத்தீங்களா? நான் நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுவேன். அந்த சர்ப்ரைஸ்ல உங்க அம்மாட்ட வாங்கி ஏதாவது கொடுத்தீங்களா அண்ணன் முன்னேற்றத்துக்கு? நான் லவ் பண்ணும்போது இப்ப உங்க வீட்டுல உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருந்தா உங்களுக்குன்னு இருக்கிறத வந்து உங்களுக்கு எடுத்து வச்சிருப்பாங்களே. இல்ல எனக்கு எதுவுமே வேணாம், இந்த தங்கத்தை மட்டும் கொடுத்தா போதும். எல்லாம் பொய்யுங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நம்மளே வந்து கல்யாணம் பண்ணிட்டு யாரு கொடுப்பா உனக்கு? அதான் சொல்லல, எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு இந்த தங்கத்தை கொடுத்தா போதும். எல்லாம் பொய். லவ் சண்டையில இருந்து காப்பாத்துற கடவுளே அப்படின்னு 2018ல சண்டையில இருந்து காப்பாத்துற கடவுளே. இவர் அப்பயுமே எங்க வீட்டுல வந்து என்னை கூப்பிடுறாங்க, பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவர் என்ன நான் அடிச்சு போடுவாங்கட்டு நான் ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்கேன். இந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா இழுத்து அடிங்க அடிங்க முன்னாடி யார்கிட்ட? உங்க வீட்லயா? எங்க அம்மா கிட்ட. ஏன்? நான் இல்லாம உனக்கு புள்ள வந்துருச்சா அப்படிங்க, பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி நான் இல்லாம உனக்கு நான் கூப்பிட்டு தானே வர சொன்னேன், தாலி கட்டி கூப்பிட்டுங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க, பிரச்சனை ஓடி. ஓ, நீங்க தாலி கட்டிட்டு போயிட்டா? சரி, தாலி கட்டிட்டு போறீங்க, ஏன் அடி அடிங்க சொல்லுவோம், இவரை அடிச்சிருவாங்கன்னு உங்களை அடி. அவங்க அம்மா அவங்க அடிக்கிறாங்க. இப்ப நீ தானே தாலி கட்டி நான் போயிருக்கேன், நான் எப்படி அவன் முன்னாடி அடிக்க முடியும்? ஒதுக்க முடியுமா? பக்கத்துல இருந்த பையன் இவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஒரு வார்த்தை விட்டுட்டாங்க. கிராமம் தானே, நம்ம இப்போ ஒரு பையன் கூட்டிட்டு வந்துட்டே அப்படின்னா அக்கம் பக்கத்துல இருக்கீங்க ஒண்ணு சொன்னாங்கன்னா 2 3 ஆகி 3 4 ஆகி இப்படி ஆகி கூட்டம் ரொம்ப வந்துருச்சு. அதனால எங்க அம்மா வந்து நான் உன்னை நம்பி தானே விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்தோடனே முதல்லதான் உன் மக இப்ப இவன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மா வந்து இது அவங்க கஷ்டத்துல இருக்கும், அது அவங்களுக்கு இந்த வார்த்தை சொன்னாலும் கஷ்டம் தான், நான் என்னால புரிஞ்சுக்க முடியுது, நான் சிரிப்புக்காக நான் சொல்லல, உண்மைதான். அப்போதைக்கு இவங்களோட ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல்லதான் உன் பொண்ணு, இப்ப இவங்க பையன் இவங்க பொண்டாட்டி, இப்பெல்லாம் நீங்க அடிக்க கூடாது அப்படின்னு சொன்னனால நான் பெக்காம உனக்கு பொண்டாட்டி வந்துட்டாளான்ட்டு எங்க அம்மா வேகமா என்ன அடிக்க வந்துட்டாங்க. நான் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எங்க ஓடுறவா அப்படின்னு சொல்லி உள்ள இழுத்து விட்டாரு. நீ போமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இல்ல ஆக்சுவலி உங்க 2 பேர் உங்க லவ் லைஃப்ல வந்து கல்யாணம் பண்ணீங்க, சண்டை நடந்துச்சு, உங்க அம்மா அடிக்க வராங்கன்னா இவரே இழுத்து விடுறாரு, புதுசால இருக்கு. உங்களுக்கு அடி விழுந்துரும். எனக்கு அடி விழுல, அம்மா பாசமா இருக்காங்க, அதனால அவங்க அடிக்கிறாங்க. எங்க அவங்களே பாசம் அடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக சரி முன்னாடி அவங்களே கோவத்துல இருக்காங்க. நம்ம கோவத்துல இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படி இந்த மாதிரி அப்படின்னா சொல்லுவாங்க. என்ன சொல்றது, அடிக்காதீங்க என்ன சொல்லுவாங்க, அடிக்காதேன்னு சொன்னா நான் வைக்காம உனக்கு கொண்டாட்டி வச்சுருக்காங்க. இப்ப நீங்க வந்து உங்க அம்மாவை வந்து தனியா வச்சுட்டீங்கன்னா 20 வருஷம் நான் வளர்த்த பையனை இப்படி இழுத்துட்டு போயிட்டேடி அப்படின்னு சொல்றவங்கள இழுத்துட்டு போயிட்டாங்க. ஓ, அது வேறையா? இழுத்துட்டு போய் தான் ஒரு வருஷம் வச்சிருந்தாங்க. அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, அதனால நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும், 2 பேத்துக்கும் சண்டை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்துல அண்ணன் தம்பி பக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பயே நம்ம கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷத்துலயே அவங்க வந்து ஒரே வீட்டுக்குள்ள தனியா சோறாக்கணும். நம்ம சண்டை வந்தா நம்ம சோறாக்கலாம், ஒரே வீட்டுக்குள்ள தனியா சோறாக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இட வசதி பத்தல அப்படின்றதுனால ஒரு வீடு வாடகைக்கு வந்துச்சு, அந்த வீட்டுல போய் இருந்தோம். அப்ப கூட என்னதான் சொல்ற நீ இங்கக்குள்ள அதாவது தெரியுது. ஆக்சுவலி உங்க அம்மா எப்ப வந்து உங்க அம்மா உங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு வேடிக்கை பார்த்தாரோ அப்பயே புரிஞ்சு, அப்பயே நீங்க வந்து தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கல. என்னது அப்ப புரியல, இப்ப புரிஞ்சிருச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறம் புரிஞ்சிருச்சு. அப்ப புரியல, இப்ப புரிஞ்சிருச்சு. அண்ணன் கிட்டதான் நல்ல ஒரு கேள்வி இருக்கு, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேள்வி தான். ஏன்னா இப்ப நீங்க ஒரு ஆடு வளர்க்குறீங்க ஓகேங்களா, 5 வருஷம் அந்த ஆடை வளர்க்குறீங்க, அத காசு இல்லாம ஃப்ரீயா யாருக்காவது கொடுத்துருவீங்களா? நானே வெட்டி தான் சாப்பிட முடியும். நீங்க இப்ப இவங்க இன்னொரு வீட்டு பொண்ணு தானே, அப்புறம் அந்த பிரச்சனை இருக்கும்ல, அப்ப என்ன பண்ணணும்? அவங்க அம்மா காலில் விழுந்து உருண்டு இந்த 5 வருஷத்துல நீங்க வந்து 365 நாள் கணக்கு வச்சிருந்தா ஒரு 1800 அந்த ஒரு 1800 நாள் டெய்லி போய் காலில் விழுந்து நீங்க வந்து பொண்டாட்டிக்காக. இதுல என்ன ஒரு காலை காட்ட மாட்டேன் பாத்தீங்களா, அவர் காலில் விழுந்து உங்க அம்மாவை சமாளிக்கிறேங்கிறாரு. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, எனக்கு வந்து அகைன்ஸ்ட் பாத்துட்டு இருந்தாங்க, எங்க வீட்டுல வந்து அகைன்ஸ்ட் பாத்துட்டு இருந்தாங்க. இவங்கள்ட்ட தான் போன் போட்டு சொல்றாங்க, அப்படி இந்த மாதிரி அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு பாத்துட்டு இருக்கோம், அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது, இவரு நல்லவரு ஒன்னே இவர் சொல்றாரு கல்யாணம் பண்ணிட்டு செத்து போயிடும், என்னட்ட கல்யாணம் பண்ணிட்டு செத்து போயிருமீனா அப்படி.
அவங்கள்ட்ட அம்மா சொல்லிட்டேன் மாமினா கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஓ அப்ப உங்க வீட்டுல சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சா? அதனாலதானே நாங்க ஓ மேரேஜ் உங்க வீட்டுல சண்டை நடந்துகிட்டு இருந்தப்ப நீங்க வந்து மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் நீ பண்ணிக்க நான் பாட்டுக்கு இருக்கேன்னு சொல்றாரு. கல்யாணம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு செத்து நீ போயிரு. அங்க போய் சூசைட் பண்ணிக்க அப்படின்ட்டு அப்படி சொல்றேன். இன்னொன்னு சொல்லி இருக்கலாமே, இது நான் கல்யாணம் பண்ற அன்னைக்கு என் முன்னாடி நீங்க வந்து குடிச்சிருன்னு சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லி இருக்கணும். நான் தான் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஒன்னே அப்படி சொல்லிக்கிறீங்க சாமி, சொத்துல எதுவும் வச்சிடாத அவ்வளவுதான். என்ன ஆக்சுவலி இவர் வந்து வந்தா வா வராட்டி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். இப்ப சொன்ன வார்த்தையே தான். என்ன சொன்னாருன்னா, என்னை நம்பி நீ வந்தேன்னா நான் உன்னை கடைசி முடிக்க நல்லா பாத்துக்குவேன். பாத்துக்கிறாரு தெரியும். ஏங்க நான் சொல்லணுங்க. அவங்கதான் என்னைய பாத்துக்கிறாங்க. நீங்க வேற இடையில ஏதாவது சொல்லுவாங்க கம்பெனிங்க. இல்ல அது எப்படின்னா, அவர் சொன்ன வார்த்தையை அப்பல இருந்து இப்ப முடிக்க காப்பாத்தாரு. எவ்வளவு நாங்க எங்களுக்குள்ள எல்லாத்துக்கும் முன்னாடி வர்றதானே வீட்டுக்கு வாசப்படுன்ற மாதிரி எங்க வீட்டுல அடிக்கடி சண்டை வரும். உடனே சேர்ந்துக்கும். எங்க வீட்டுக்காரருக்கு சாப்பிட இப்ப எங்க வீட்டுல திருச்சியோட வரவங்க எல்லா பேரும் எங்களோட சண்டை போட்டாங்க. இது என்னடா திருச்சியோட வரவங்க இல்லங்க, சமாதானப்படுத்த வரவங்க. சமாதானப்படுத்த சண்டை உங்களை சமாதானப்படுத்த வர்றவங்க என்னைய மாதிரி பைத்தியம் முடிச்சுட்டு போயிருவாங்க. என்னடா 2 நாள் அடிச்சு 2 நாள் வண்டியில ஆக்கிட்டு அப்படிம்பாங்க. ஒரு தடவை சண்டை போட்டு கூட்ட வைக்கிற அளவுக்கு போயிருச்சு. நாட்டாம குடும்ப வீட்டு அந்த பஞ்சாயத்து மாதிரி வைக்கிற அளவுக்கு போயிருச்சு. நாங்க என்ன பண்றோம்னா படத்துக்கு போயிட்டு இருக்கோம். உடனே சண்டை போடுவோம், உடனே கூட்டிட்டு வந்து முடியல, ரொம்பவே இதா இருக்கு. இதை நம்ம இப்பயே முடிச்சுக்குவோம். இப்படிக்கு ஃபன் பஸ் டிரைவர்.